வெல்கம் டு இந்தியா டு மலேசியா சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு தொக்கு, செமி கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ முட்டை தொக்கு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது வந்து ஒரு முட்டை. இது கூட வந்து நான் சீக்ரெட்டாக வந்து கோழி ஆட் பண்ண போகிறேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சு. ஏன்னா அப்போ அந்த முட்டை தொக்குக்கு அந்த கோழிக்கு வந்து ஒரு நல்ல காரஞ்சாரமாக நல்லாயிருக்கும், ஒரு மீடியம் ஸ்பைஸியோட. ஒரு முட்டை, ஒரு 50 கிராம் கோழி எடுத்து போன்லெஸ்ஸாக எடுத்து நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. ஒரு 2 ஸ்ப்ரிங் கருவேப்பிலை, ஒரு பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கோழிக்கறித்தூள், ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளு, ரொம்ப ஈஸியான ரெசிபி. முதல்ல எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு சீரகம் போடுங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சோன்னு போடுங்க. சரி, இப்போ நல்லா பொரியிற ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் கூட வேணும்னா வரமிளகா போட்டுக்கங்க. ஸ்பைசி வேணும்னா போட வேணாம், எனக்கு ஸ்பைசி எக்ஸ்ட்ரா ஸ்பைசிக்காக போட்டிருக்கேன். ஸோ வரமிளகா நல்லா பொரிஞ்சுன்னா கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வந்தோன்னா வெங்காயம், வெங்காயம் நல்லா வணங்கிட்டோம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் அதோட ருசி வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்தால் நல்லா வதங்கணும்னு தக்காளி போட்டு ஒரு வணக்கு. தக்காளி போட்டு ஒரு வணக்கணுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா மசியல் ஆகட்டும் தக்காளி. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்ல ஒரு வணக்கு. இப்போ கோழி போட்டு ஒரு வணக்கு. இந்த மாதிரி கோழி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே குக் ஆகிரும். நம்ம சாத்தே பண்ணோம்னாலே போதும், நல்லா ஸ்டீர் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணோம்னாலே நல்லா குக் ஆகிரும். இந்த ஸ்டேஜில் வந்து கோழிக்கறித்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள்.
இந்த மசாலா இந்த கோழியோடு வந்து ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும் பார்த்தீங்கன்னா, இந்த கோழி வந்து மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் சரி, ஸோ அந்த கோழியோட தண்ணி லெவல் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து திக்காக கிடைக்கும் கறி. கொஞ்சம் எச்சா இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எச்சா இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ இப்போ சால்ட்டு போட்டுருவோம். ஓகே, ஒரு கொதி வந்தோன்னா முட்டையை உடச்சி ஊற்றுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பிட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதி வரணும். ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். மசாலா வந்து ரொம்ப நேரம் வேகணும் இல்லை, ஏன்னா நம்ம அந்த கோழியோட பொத்தி வதக்கினால அதுலேயே வந்து நல்லா வணங்கியிருக்கும். இப்போ தேங்காய் பால் ஒரு கொதி வந்தேன்னு ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வருதுல்ல, இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கொதி இப்படி வருது பாருங்கள். அப்போ வந்து முட்டையை இப்படி ஊற்றுங்க. ஸோ ஊற்றி கிண்டினாலே போதும். முட்டை தொக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செமி கிரேவி மாதிரி வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். திக்காகலையேன்னு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு திக்காகணுன்னா இன்னொரு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கிட்டு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வந்து மல்லித்தழை வெட்டி வச்சோம்ல, அதை மேலே ஆப்பிள் இப்படி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. என்றைக்குமே வந்து மல்லித்தழை போட்டு கிண்டாமல் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மல்லித்தழோட மனம் வந்து அந்த ஃபுட்டோட சேர்ந்துடும். அரோமாவும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும்.